ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அகில இந்திய அளவில் நடத்தும் ஒழுக்கமே சுதந்திரம் பரப்புரையின் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் சமயங்களின் பார்வையில் ஒழுக்கம் எனும் தலைப்பில் சர்வ சமய கருத்தரங்கம் திவ்யோதயா அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. கருத்தரங்கத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை பெருநகர தலைவர் திரு PS உமர் ஃபாரூக் அவர்கள் தலைமையுரையாற்றினார்கள். தனிமனித வாழ்க்கையிலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, சமூக வாழ்க்கையிலிருந்து, அரசியல் வரை அனைத்து செயல்பாடுகளிலும் ஒழுக்கத்தை முன்னிறுத்தி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் இந்த செப்டம்பர் மாதம் பல்வேறு நிகழ்ச்சிகள் தனி மனிதனிடத்திலே அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் மாணவ இளைஞர்களை சந்தித்து இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல தெருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், கண்காட்சிகள், மனித சங்கிலிகள், மாநாடுகள், இதுபோன்ற நிகழ்வுகள், கலந்துரையாடல்கள் என்று சொல்லி இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் எல்லா சமயங்களும் ஒழுக்கத்தை போதிக்கிறது இல்லைங்களா? எல்லா சமயங்களும் ஒழுக்கத்தை போதிக்கிறது. அந்த சமயத்திலே அந்த ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை விளக்குவதற்காக, சொல்லுவதற்காக, ஒரு குறுகிய நேரத்திலே மிகப்பெரிய செய்தியை அள்ளித்தருவதற்காக இங்கு மேதைகள் அமர்ந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும். இங்கு இருப்பவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மட்டுமே என்று சொன்னாலும் இதனுடைய ஒளிபரப்பு நாடெங்கும் சென்று கொண்டிருக்கிறது. லைவ் மூலியமாக இங்கு பேசப்படுகின்ற கருத்துகள் மூலமாக லட்சோப லட்சம் மக்கள் இந்த ஒழுக்கத்தை பற்றி உணர்வார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை இல்லைங்களா? ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு பிடி, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கூடிய ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் அவன் எங்கு வேண்டுமானாலும் சென்று விடுவான். இது என்னுடைய சுதந்திரம், யாரும் தலையிடாதீர்கள் என்று அணிகின்ற அடிப்படையிலே மனிதன் தாண்டோடித்தனமாக நடந்து செல்வான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பட்டத்தை விடுகிறோம் இல்லைங்களா? பட்டத்தினுடைய இயல்பு என்ன? பறப்பது. பறப்பதுதான் பட்டத்தினுடைய இயல்பு. பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பட்டத்தினுடைய நூல் நம்முடைய கையிலே இருக்கும். அந்த நூல் நம்முடைய கையிலே இருக்கும். அதை திசை மாறி காற்று வீசுகின்ற இடத்திற்கெல்லாம் அந்த பட்டம் அங்கும் இங்குமாக சொல்லும். இருந்தாலும் நம்முடைய அந்த நூல், அது கண்ட்ரோல் நம்மிடத்திலே இருக்கும். அந்த கண்ட்ரோல் அருந்து விட்டது என்று சொன்னால் அந்த பட்டம் தாறுமாறாக சென்று மின்கம்பத்திலும் அல்லது ஏதோ ஒரு மரத்திலும் மோதி சின்னாபின்னமாகிவிடும். ஆக இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கக்கூடிய கட்டுப்பாடுடன், அந்த ஒழுக்கத்துடன் மனிதன் எங்கும் சென்றால் அவன் தடை தோங்குவான், அவன் சிறப்பான பாதைக்கு செல்வான். அந்த பாதையை காட்டித் தருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பல்சமய சமயங்களின் பார்வையில் ஒழுக்கம் என்கின்ற இந்த கருத்தரங்கம் திகழும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பை இந்த கருத்தரங்கத்திற்கு தருவானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து, அந்த முப்பெரும் அறிஞர்களுக்கு வழிவிட்டவனாக என்னுடைய தலைமையை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கருத்தரங்கில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரம் தலைவரும் சர்வ சமய கூட்டமைப்பின் நிறுவனருமான குருஜி சிவாத்மா அவர்கள், கார்மல் கார்டன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வரும் தாளாளருமான அருட்தந்தை ஆரோக்கிய ததையூஸ் அவர்கள், மஸ்ஜிதுல் எஹ்சான் பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலவி முகமது இஸ்மாயில் இம்தாதி ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். நீங்க எதுல ஞானத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும், எந்த ஞானம் பெருசுன்னு பேசினாலும் அந்த ஞானம் ஆத்ம ஞானத்தை விட சிறிய ஞானம் தான். ஆத்ம ஞானமே மகா ஞானம். ஆத்ம ஞானம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பற்றிய ஞானம். உங்களுக்குள்ள என்ன பலம் இருக்கு, உங்களுக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, நீங்க யார்கிட்டையெல்லாம் அன்பு காட்டுவீங்க, எப்பப்பெல்லாம் ஆத்திரப்படுவீங்க, எதுக்காகலாம் கவலைப்படுவீங்க, எதை நினைச்சு வெறுப்படைவீங்க, யாரை பார்த்து பொறாமப்படுவீங்க, இதெல்லாம் தான் நாம், இதெல்லாம் தான் சுயம். அதனுடைய இன்னொரு பெயர் தான் ஆத்மா. ஆத்ம தர்மமே மகா தர்மம். அவ்வளவுதான். ஆத்ம தர்மமே மகா தர்மம். உன்னுடைய தர்மத்தை நீ எங்க வைக்கணும்? கொடுக்கறதில் காட்டணுமா, பேசுறதில் காட்டணுமா, சிந்திக்கிறதில் காட்டணுமா, இல்லை நான் வெளியே வாழ்றதில் காட்டணுமா? அதெல்லாம் நடிப்பு. தர்மத்தை எங்க வச்சிருக்கணுங்க? உள்ள. கரெக்டுங்களா? அந்த தர்மம் தான் ஒழுக்கம் என்று சொல்றாங்க.
ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டிய இடம் ட்ரெஸ்ஸில் அல்லங்க. நான் ரொம்ப டிசிப்ளினாக வச்சுக்குவேன். என்னுடைய பொருளெல்லாம் பாருங்கள், எப்பொழுதுமே நீட்டாக தொடச்சி டிசிப்ளினாக இருக்கும். எப்பொழுதுமே ஒழுக்கமாக வச்சு. வீடு பாருங்கள், எப்போ நீங்கள் வந்தாலும் பல பிளான் இருக்கும். என் செருப்பு கூட டெய்லி பாலிஷ் போடுவேங்க, கர்ச்சீப்பில். நகம் பாருங்கள், எப்பொழுதும் படப்படன்னு வச்சுக்குவேன். ஐப்ரோ பாருங்கள், எப்பொழுதும் நீட்டாக வச்சுக்குவேன். லிப்ஸ்டிக் பாருங்கள், எப்பொழுதுமே போட்டுக்குவேன். ஹேர் ஸ்டைல் பாருங்கள், எப்பொழுதுமே நல்லா வச்சு. இது என்ன ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடுங்களா? சத்தியமாக இல்லைங்க. அப்படியெல்லாம் வெளியில் காட்டுறதெல்லாம் ஒழுக்கமே கிடையாது. ஒழுக்கத்துக்கான ஒரு சின்ன ஒரு நடிப்பு, ஒத்திகை, அவ்வளோதான். அந்த ஒத்திகையை நம்ம வாழ்க்கையில் இறுதி வரை கொண்டு போயிட்டோம்னா எப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது? அப்போ அந்த ஒழுக்கத்தை இன்னையிலிருந்து வைக்க வேண்டிய இடம் எங்கேங்க? ஷோகேஸில் போய் வச்சிடலாங்களா? கிச்சனில் வச்சிடலாமா? எங்கே வைக்கலாங்க? இப்போ இருந்து ஒழுக்கத்தை எங்கே வச்சு ட்ரையல் பார்க்கலாம்? டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். எங்கே வச்சு பார்க்கலாங்க? ஒழுக்கம் இன்னையிலிருந்து, இந்த நிகழ்ச்சியிலிருந்து பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அட்லீஸ்ட் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு விஷயத்தையாவது நீங்கள் எங்கே வச்சுக்க போகிறீங்க இன்னையிலிருந்து? மனதில், கரெக்டுங்களா? ஆன்மாவில். இன்னையிலிருந்து ஒழுக்கத்தை நாம மனதில் வைத்திருந்தோமானால், ஆன்மாவில் வைத்திருந்தோமானால், எங்க போனாலும் அந்த ஒழுக்கம் நம்ம கூட வருங்களா? நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தீங்க, அல்லது ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்து டிசிப்ளினா வச்சுக்கிறீங்கன்னு வைங்க, ரெக்கார்ட் பண்ணி. அது எங்க இருக்குங்க? செல்லில் இருக்கும், பேப்பர்ல இருக்கும். நீங்க திடீர்னு ஒரு நாள் அவசரத்தில் செல்லை வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அப்போ ஒழுக்கம் உங்க கூட வருமா வராதுங்களா? வராதல்லவா? அப்போ எங்கே போனாலும் நம்ம கூட வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஆன்மாவிலும் அந்த ஒழுக்கம் இருந்தால் எங்கு போனாலும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களோ முக்கியம் இல்லை எனக்கு. நான் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருப்பேன், நான் ஒழுக்கமானவன் தான் என்று தனி மனித ஒழுக்கத்தை நாம் பேணி காக்க முடியுமானால், தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம். ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம் தான் பக்கத்து வீட்டினுடைய ஒழுக்கம். அந்த பக்கத்து வீட்டினுடைய ஒழுக்கம் தான் வீதியினுடைய ஒழுக்கம். வீதியினுடைய ஒழுக்கம் தான் ஒரு ஊரினுடைய ஒழுக்கம். ஒரு ஊரினுடைய ஒழுக்கம் தான் ஒரு சமுதாயத்தின் ஒழுக்கம். ஒரு சமுதாயத்தின் ஒழுக்கம் தான் ஒரு தேசத்தின் ஒழுக்கம். தேசத்தின் ஒழுக்கம் தான் பிரபஞ்சத்தினுடைய ஒழுக்கம். அப்ப இவ்வளவு பெரிய அளவுக்கு விரிவடையக்கூடிய அந்த ஒழுக்கத்தினுடைய துவக்க புள்ளி யார்? மேடையில் உட்காந்துருக்கிறோம் மட்டும்தாங்க. கரெக்டுங்க? யாருங்க? ஒழுக்கத்தினுடைய துவக்க புள்ளி இன்னையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேங்க பிராக்டிஸை, இன்னையிலிருந்து பயிற்சி எடுத்துக்க போறேங்க அப்படின்னு சொல்றவங்க யார்? நம்ம தானே. தனி மனிதனுடைய மாற்றம் தான் உலக மாற்றம், பிரபஞ்ச மாற்றம். நம்ம மாறாம நிச்சயமாக சத்தியமாக எதுவும் மாறாது. ஒழுக்கம் இல்லாத சுதந்திரம் அது சுயநலம். இதைத்தான் நாம் வரையுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவமும் சொல்லுகிறது, எல்லா மதங்களும் சொல்கின்றது என்பதை நான் இங்கு நினைவு கூறுகிறேன். இந்த சாலைகளில் நாம் போகின்ற பொழுது இடதுபுறமாக செல்க, கீப் லெஃப்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாதிரி அநேக ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒழுக்க சார்ந்த, அறநெறி சார்ந்த அல்லது வழிகாட்டுதல் இருக்கிறது சாலை விதிகளுக்காக. நினைச்சு பாருங்க, நான் லெஃப்ட்ல போறேன், குருஜி ரைட்ல போறாங்க, இமாம் அவர்கள் நடுவில் போறாங்கன்னா என்ன நடக்கும்? ஆபத்து, விபத்து, எதிர்பாராத சேதங்கள் இவைதான் நடக்கும். ஆனால் அதே விதத்திலே நாங்கள் மூவரும், எங்களைப் போல நீங்களும் எல்லாருமே இடதுபுறமாக செல்கிறோம் என்பதால் தான் இன்று பாதுகாப்பான, சிறந்த, எந்த ஒரு பாதிப்பில்லாத ஒரு பயணமானது நடைபெறுகிறது, இல்லைங்களா? ஆகவே இந்த நேரத்திலே கிறிஸ்துவம் சொல்கிறது, ஒழுக்கத்தோடு கூடிய சுதந்திரமே அவசியம். இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவத்திலே ஒரு சிலர் அறிந்திருக்கலாம், நாமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அதுல குறிப்பாக கிறிஸ்துவத்தினுடைய இந்த இறை நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் முதல் புத்தகத்துல ஆண்டவர்
கடவுளாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அந்த நூல் அழகாக கூடப்பட்டு இருக்கிறது. கடவுள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு வர்றாராம். இறுதியாக படைப்பினுடைய உயர்ந்த படைப்பா யாரை படைக்கிறாரா? மனிதனை படைக்கிறார். அது மனிதனை எப்படி படைக்கிறார்? தன்னுடைய சாயலாக என்ன போல இருக்கணும். படைப்புல உயர்ந்த படைப்பாக இருந்தாலும் என்னை போல இருக்கணும்னு படைச்சு கடவுளோட உயிர் மூச்சை கொடுக்க எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மனித வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு கொடை, மிகப்பெரிய ஒரு பரிசு. அப்ப கடவுள் சொல்றாரு, அவங்கள ஒரு வனத்துல, ஒரு இன்ப வனத்துல, ஒரு தோட்டத்துல வச்சு நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க, எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செஞ்சிருங்க. ஆனா இங்க இருக்க பாருங்க, இந்த மரத்தோட கனியை மட்டும் உண்ணாதீங்க. சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த சுதந்திரத்தில் ஒரு ஒழுங்கு, ஒரு நெறி, ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இறைவார்த்தை சொல்லும், அந்த மக்கள் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு வாழ்ந்திருந்தார்கள். அங்கு ஒரு தீய செய்தி வருகிறது. அந்த தீய செய்தியின் உண்மைத்தன்மை அறியாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? ஐயோ, இதை சாப்பிட்டா நம்ம கடவுளா மாறிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்கத்தை விட்டு விடுகிறார்கள். எனக்கும் சுதந்திரம் இருக்கு என்று நினைத்து கொண்ட அந்த ஆதாமும் ஏவாளும் முதல் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அந்த கடவுள் எதை செய்யக்கூடாது என்கிறாரோ, எதை விட்டு விடுங்கள் என்றாரோ, எந்த வழிகாட்டுதலை செய்யுங்கள், கடைபிடிங்கள் என்று சொன்னாரோ அதை விட்டு விட்டார்கள். வந்தது பிரச்சனை. ஆண்டவர் வச்ச அந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டது. ஆகவே இறைவன் சுதந்திரத்தை கொடுக்கிறார். இறைவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அங்கு ஒழுக்கத்தை அங்கு வைக்கிறார். அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. ஒழுக்கம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி போயிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்துவது கூட சுதந்திரத்திற்கு எதிரானது என்கிற அளவுக்கு மனிதர்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிய ஒரு காலகட்டம். இந்த காலத்திலே எல்லா மதங்களிலும் ஒழுக்கம் குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறநெறிகள், கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட வேண்டும். எப்பொழுது மனிதன் ஆன்மீகத்தை விட்டும் ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுதலை விட்டும் விலகினானோ அப்பொழுது ஒழுக்கம் கேள்விக்குறியானது. மீண்டும் ஆன்மீகத்தினுடைய அறக்கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே அழுத்தம் திருத்தமாக மீண்டும் எடுத்து சொல்லாமல் நமக்கு இந்தியாவை, தமிழகத்தை இந்த ஒழுக்கச் சீரழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழியே இல்லை என்கிற அடிப்படையில் தான் மும்மத தலைவர்களும் அழைக்கப்பட்டு இந்த மாதிரியான கருத்தரங்கள் நிகழ்த்தப்படுகின்றன என்பதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துவிட்டு, அந்த வகையில் இஸ்லாம் ஒழுக்கத்தை குறித்து என்ன கூறுகிறது என்பது பற்றி ஒரு சில செய்திகள் மட்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கையிலே ஒழுக்கத்திற்கான உறுதியான கருத்தோட்டத்துடன் கூடிய செயல் திட்டத்தையும் கொண்டிருக்கிறது. அந்த கொள்கையும் கருத்தோட்டமும் செயல் திட்டங்கள் எல்லாம் வெறுமனே கொள்கையாகவும் செயல் திட்டமாகவும் மட்டுமே சொல்லாமல் அவைகளையெல்லாம் செயலளவிலே நடைமுறைப்படுத்தி ஒரு உயர்ந்த தூய்மையான ஒழுக்கமான சமுதாயத்தை நிறுவி காட்டிய வரலாறும் இஸ்லாமிய வரலாறுக்கு உண்டு. ஒழுக்கத்தை குறித்தும் அந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதை பற்றியும் அதே நேரத்தில் ஒழுக்கச் சீரழிவை ஒழித்து கட்டுவது பற்றியும் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களும் வழிகாட்டுதலும் மிக குறைஞ்சபட்சம் ஒரு 10 அம்சங்களை கொண்டது. ஃபாதர் அவர்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்னாங்க, 10 வகையான செயல் திட்டங்கள். அதே மாதிரி மிக சுருங்கமாக இஸ்லாத்தினுடைய அந்த கட்டத்தை சொல்லுகிறேன். ஒழுக்கம் அப்படின்னா என்ன என்று கேட்டால் ஆளாளுக்கு மாறுபடும். இதுதான் ஒழுக்கம்னு ஒருத்தர் சொல்லுவார். இப்போ ஐயா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல ஒழுக்கக்கேடு என்று சொன்னால் விபச்சாரம் ஒழுக்கக்கேடு. கற்பு சார்ந்த விஷயங்களில் மனிதன் தவறிழைத்தால் அது ஒழுக்கத்திற்கு எதிரானது. ஆனால் அதே நேரத்தில் குடும்பங்களில் கருவில் வளருகிற குழந்தையை அபார்சன் செய்து ஒரு உயிரை கொல்லுவது ஒழுக்கக்கேடாக தெரியலையே. நிறைய பேர் அதை ஒழுக்கக்கேடு நினைக்கலையே. அது அவர்களுடைய சொந்த விஷயம், அது குடும்ப விஷயம். அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஏற்கனவே பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இதையெல்லாம் வச்சு அவங்க அதை நல்ல வேலைன்னு முடிவெடுத்து செயல்படுத்திடுறாங்க. அப்போ அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது ஒழுக்கக்கேடு இல்லை, தப்பில்லை. அதுதான் அவங்களுக்கு.
அப்போ ஒழுக்கத்தை யார் முடிவு பண்ணலாம்? நீங்களா, நானா, வேறு யாருமா? குருஜி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல சீர்திருத்தம் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? ஆன்மீகவாதிகளிடம் இருந்தா, பள்ளிக்கூடத்தில் இருந்தா, மாணவரிடம் இருந்தா, இளைஞரிடம் இருந்தா, பெண்களிடம் இருந்தா, அரசியல்வாதிகளிடம் இருந்தா, யாரிட்டிருந்து ஒழுக்கம் என்பது வரும்? யார் அதனை நிர்ணயம் செய்கிறது? ஒழுக்கம் என்பதற்கான அளவுகோல் எது? மனிதர்கள் அதனை முடிவு செய்தால் ஆளாளுக்கு முரண்படுவார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தை நீ முடிவு செய்ய முடியாது. ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை மனிதர்கள் முடிவு செய்தால் குழப்பம் மிஞ்சும். மனுஷனுக்கு இதை குறித்த இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, மனுஷனுக்கு 2 வகையான தேவை இருக்குங்க. ஒரு வகையான தேவை பிசிக்கல் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகியல் சார்ந்த தேவைகள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை தேவைகள் சொல்லுவாங்க, பேசிக் நீட்ஸ். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதெல்லாம் பிசிக்கல் நீட்ஸ். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாலேஜ், அறிவு இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஆனால் மனுஷனாக இருக்கிறதுக்கு குருஜி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல விலங்கிலிருந்து மனிதன் மாறுபட்டு சிறந்து விளங்குறதுக்கு இந்த பிசிக்கல் நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய புற தேவைகளை விட இன்னொரு தேவைகள் இருக்குது. எத்திக்கல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒழுக்க தேவைகள். அந்த ஒழுக்க தேவைகளை மனுஷனாக என்ன செஞ்சுக்க முடியாது, நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, முடிவு செய்யக்கொள்ள முடியாது. காரணம் ஏன் தெரியுமா? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ மனுஷன் சிறந்தவன் இல்லையா? அவனுக்கு பகுத்தறிவு இல்லையா? விலங்கிலிருந்து மேம்பட்டவன் இல்லையா? அறிவு இல்லையா? அனுபவம் இல்லையா? எத்தனையோ ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவன் இல்லையா? ஒழுக்கம்னா என்னங்கிறத மனுஷனே முடிவு செஞ்சுக்க முடியாதா? கடவுள் தான் வந்து அதை சொல்லித்தரணுமா என்று கேட்டால் நிச்சயமாக மனிதனால் அதற்கு முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில். காரணம் என்ன தெரியுமா? மனிதன் மதத்தால், மொழியால், இனத்தால், ஜாதியால், பிரதேசத்தால் பிரிஞ்சிருக்கிறான். என்னதான் அவன் மனிதன் என்கிற உயர்நிலையில் இருந்தாலும் அவனுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கிற, வெளிப்புறையான வேறுபாடுகளை மனிதன் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கான வேறுபாடுகளை ஆக்கிட்டான். உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு ஜாதியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, செல்வத்தின் அடிப்படையிலோ, பதவியின் அடிப்படையிலோ, படிப்பின் அடிப்படையிலோ உன்னை விட நான் பெருசு, உன்னை விட நான் மேலானவன் என்று வெளிப்படையான வேறுபாடுகள் சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமே இறைவனால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கான காரணமாக மனுஷன் ஆக்கின பிறகு ஒடுக்கத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தையோ உரிமையையோ மனுஷன்ட்ட கொடுத்தா என்ன ஆகும்? அவனுக்கு தோணும் மாதிரி தான் ஒழுக்கத்தை முடிவு செய்வான். அதனால தான் இன்றைக்கு ஒழுக்க சீரழிவுகள் ஆகுது. இன்னொரு மனித பலவீனம் இருக்குது, என்ன தெரியுங்களா? மனுஷன் ஆசைகளுக்கு உட்பட்டவன், அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடியவன், மனோ இச்சைன்னு ஒன்று இருக்குது. அப்போ மனுஷன் ஒழுக்கத்தை அவனாக உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுகிற பொழுது பணபலத்தின் மூலமாக, ஆசை காட்டலுக்கு மூலமாக ஒழுக்கத்திலிருந்து விலகலாம், அச்சுறுத்தல் மூலமாக விலகலாம், கொலை மிரட்டல் மூலமாக ஒருத்தர் என்ன செய்யலாம், நீதியிலிருந்து விலகலாம். உலகம் பூரா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அதுதானே. நீதிமன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, அறத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டித்தான் சட்டங்கள், போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், வழக்கறிஞர்கள் எல்லாமே நீதிக்காக, ஒழுக்கத்துக்காக. ஆனால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிற பொழுது, ஆசை வார்த்தைகள் காட்டப்படுகிற பொழுது அந்த நீதியை நிலைநிறுத்துவதிலிருந்து விலகுவார்கள் என்று சொன்னால் இயற்கையிலேயே மனிதன் இது மாதிரியான பலவீனங்களுக்கு உட்பட்டவன். ஒரு கால் ஒழுக்கம்னா இதுதான் அப்படிங்கிறத மனுஷன் சட்டங்கள் மூலமாக உருவாக்கி வச்சாலும் நடைமுறைப்படுத்துகிற பொழுது பல்வேறு வகையான புற அழுத்தங்கள் இருக்கா இல்லையா, நெருக்கடிகளுக்கு பலியாகி அதிலிருந்து விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறைவன் எந்த மனித பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அவன்கிட்ட ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி வித்தியாசம் இல்லை, பிரதேச வித்தியாசம் இல்லை, அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்கிற பொழுது இந்த மனுஷன் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு உண்டான ஸ்கேலு அவன் தான் முடிவு பண்ணுவான். அவன் எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் ஆளாக வேண்டிய, பலியாக வேண்டிய தேவை இல்லை. அதனால தான் அவன் இறைவனாக இருக்கிறான். மனித பலவீனங்களுக்கு உட்பட்டு இறைவனும் இருப்பான் என்று சொன்னால் அப்போ நீ இறைவனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆகிடுதா இல்லையா? அப்போது இஸ்லாம் முதல்ல என்ன செய்து, ஒழுக்கத்திற்கை முடிவு செய்கிறது இறைவன் கையிலே விட்டு விடுங்கள், நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுது. இது முதல் அம்சம். ரெண்டாவதாக ஒழுக்கத்திற்கான வரையறைகள், அளவுகோல்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒழுக்கக்கேடுன்னு சொன்னால் வெளிப்படையாக திருட்டு,
ஒழுக்கக்கேடு. எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒழுக்கக்கேடுன்னு சொன்னாக்க கற்பு சார்ந்த விஷயங்களில் தப்பு பண்ணிட்டா ஒழுக்கக்கேடு, கற்போடு இருந்தால் ஒழுக்கமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஒழுக்கம் என்பது கற்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லை என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. கொலை, கொள்ளை, வட்டி, சூதாட்டம், அளவை நிறுவையில் மோசடி செய்வது என்று தொடங்கி நான் முதல்ல சொல்லி காட்டின மாதிரி பெண் சிசு கொலை, அபார்ஷன் எல்லாமே ஒழுக்கத்திற்கு எதிரானது, ஒழுக்கக்கேடு தான். அப்போ இஸ்லாம் அதையும் வரையறை செய்யுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பது இதுலேயும் இருக்கணும். பொருளாதாரத்தில் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினா அது ஒழுக்கக்கேடு. வட்டி வாங்கக்கூடாது, ஒழுக்கக்கேடு. பொருளாதார சுரண்டல் கூடாது, ஒழுக்கக்கேடு. அப்ப எல்லா இடத்திலும் ஒழுக்கக்கேடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒழுக்கம் என்பது கற்பு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல என்பது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஒழுக்க கருத்தோட்டம். மூன்றாவதாக அதைத்தான் அது ஒரு கட்டுப்பாடாக இருப்பது தான் அறிவுடைமை என்று சொல்கிறது. கட்டுப்பாடுக்கு பேரு தான் அறிவு. கட்டுப்பாடே இல்லாதவன் வெகு சர்வ சுதந்திரமாக செயல்படுறான்னு வச்சுக்கோங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தோன்றியதை செய்வது தான் சுதந்திரம் என்று சொன்னால் அவனுக்கு நாம் வேறு பேர் வச்சு, உதாரணம் சொல்லட்டுமா, சட்டையினுடைய பட்டனை மேலையும் கீழேயுமா ஏற்றி போட்டுட்டு ஒருத்தன் போகிறான் வச்சுக்குங்க. சட்டையை கிழிச்சிக்கிட்டு போகிறான், ஒழுங்கில்லாமல் போகிறான், எந்த வரையறையும் இல்லை. அவனை நாம் என்னன்னு சொல்லுவோம்? பைத்தியக்காரன். அவனுக்கு மனுஷன் என்கிற பெயரை தாண்டி பைத்தியம் என்கிற ஒரு பெயரை கொடுக்கிறோம். ஒழுங்கில்லாமல் இருக்கிறான், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறான். அப்படியானால் மது போதையின் மூலமாக ஒருவன் ஒழுக்கம் கெடுவான் என்று சொன்னால் அதுவும் ஒழுக்கக்கேடு. அதே நேரத்தில் கட்டுப்பாட்டுக்கு பேர் தான் அறிவு. அதை சொல்வதற்காக வேண்டியே கட்டுப்படுதல் என்கிற வார்த்தைக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கல், அதுக்கு இன்னொரு பேர் தான் அறிவு என்று சொல்லுகிறது. அதே போல இன்னும் அடுத்து பார்க்கிறோம் ஒரு விஷயம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒழுக்கத்தினுடைய உயர்வுகள் பயன்களையும் எடுத்து சொல்லுது. அதே நேரத்தில் ஒழுக்கக்கேட்டினுடைய இந்த உலகியல் ரீதியான பக்க விளைவு என்ன, மறுமை என்று ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய இறப்புக்கு பிறகு ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது, பரலோக வாழ்வு என்று கிறித்துவம் சொல்லும். அதே மாதிரி எல்லா மதங்களிலும் மறுவாழ்வு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அதில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒழுக்கத்திற்கான இன்னொரு வரையறையை இஸ்லாம் சொல்லும். அதே மாதிரி இன்னொரு கோணத்தில் ஒழுக்கக்கேடுனா இதுன்னு சொல்லிட்டு போகிறது மட்டுமல்ல, அந்த ஒழுக்கக்கேட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளையும் சூழ்நிலைகளையும் இஸ்லாம் சொல்லித்தருது. உதாரணமாக விபச்சாரம் செய்யாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லலை. குரானை பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள், விபச்சாரத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள். அப்ப விபச்சாரத்தின் அருகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் விபச்சாரம் ஒழுக்கக்கேடு என்று சொன்னால் அந்த ஒழுக்கக்கேட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தவறான பார்வை, அந்த தப்பான பார்வையிலிருந்து தான் கற்பு நெறி கெடுகிறது. ஆடை கலாச்சாரத்தை ஒரு ட்ரெஸ் கோடு சொல்லுகிறது இஸ்லாம், ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஆண் பெண் உறவாடல்களில் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் எந்த மாதிரி பழக வேண்டும் பேச வேண்டும் என்பதையும் வரையறை செய்து தருகிறது. ஒழுக்கத்திற்கான அடுத்த கட்ட வழிகாட்டுதல்கள், ஒழுக்கக்கேடுகளை பட்டியலிடுவது மட்டுமல்ல, ஒழுக்கக்கேடுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவை அதையும் விளக்குகிறது. எல்லாவற்றையும் மீறி இந்த ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மனித உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி இயல்பான உணர்வுகளை இயல்பான முறையிலே தனித்துக் கொள்வதற்கு முறையான வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கு. உதாரணமாக மனுஷன்ட்ட காம உணர்வு என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதனை தனித்துக் கொள்வதற்கு திருமணம் என்கிற வழிகாட்டுதல். தவறான முறையில் நீ என்ன செய்யக்கூடாது, அந்த உணர்வை தனித்துக் கொள்ளக்கூடாது. வட்டி தடை என்று சொன்னால் முறையான மாற்று ஏற்பாடு. வட்டியில்லா பொருளாதாரம் என்கிற ஒரு முறை இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லீம் நாடுகள் அல்ல, முஸ்லீம் அல்லாத நாடுகளில் 45 நாடுகளில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் சிஸ்டம் இருக்கிறது, செயல்படுகிறது. வட்டி கூடாது வட்டி கூடாது வட்டி கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தானாக்கா அப்போ மாற்று என்ன? அந்த மாற்றை வைப்பது இஸ்லாத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சம். இப்போ விபச்சாரம் கூடாது, அப்போ அந்த காம உணர்வு என்ன பண்ணுறது? முறையான திருமணம் செய்து கொள், திருமணத்தின் மூலமாக வீடு பேர் அடைய முடியும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு.
வட்டி கூடாது என்று சொன்னால் மாற்று பொருளாதாரம் 2, வட்டி இல்லாத பொருளாதாரம், இன்னொன்று ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரி. மாற்றை தருவது இஸ்லாத்தினுடைய ஒழுங்குக்குண்டான இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல அதையும் மீறி யாராவது ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டு விட்டால், இந்த வழிகாட்டுதல்கள், இந்த சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவன் ஒழுக்கக்கேடாக நடக்கிற பொழுது அந்த மனுஷனும் மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது, மற்றவர்களும் அந்த தப்பை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சில கடுமையான சட்டங்களை இஸ்லாம் முன்வைக்கிறது, தண்டனைகளை முன்வைக்கிறது. இந்த குற்றங்களை எல்லாம் கிரிமினல் குற்றங்களாக அறிவிக்கிறது. மது, போதைப் பொருள் பயன்பாடு, விபச்சாரம், கொலை, கொள்ளை, வட்டி, இதெல்லாமே கிரிமினல் குற்றமாக அறிவித்து அதை செய்தால் மற்றவர்களுக்கு பாடத்திற்காக வேண்டி அவர்களுக்கு கடுமையான தண்டனை. ஒப்பீட்டளவுக்காக சொல்லுகிறேன். இஸ்லாத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுவதுண்டு. என்ன குற்றச்சாட்டு தெரியுங்களா? இஸ்லாத்தில் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுடலாமே என்று சொல்லுவார்கள். மன்னிப்பு இஸ்லாம் இல்லாமல் இல்லை. மன்னிப்புக்கான எல்லா அளவுகோல்களையும் தாண்டி மனுஷன் குற்றம் செய்கிற பொழுது அங்கு அவனுக்கு தண்டனை தேவைப்படுகிறது. அந்த தண்டனை கொடுப்பதில் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது. அதுக்காக வேண்டி மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய தண்டனை என்பது மிகவும் கடைசியான வழிமுறை. எடுத்தெடுப்பிலே அந்த தண்டனை நிறைவேற்றதில்லை. அந்த மன்னிப்புக்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் மனிதன் வீணாக்கி விடுகிற பொழுது அவனும் பாடம் பெற வேண்டும், மற்றவர்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான தண்டனை சொல்வது. ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன். பட்டியல் போட்டால் நீளும், நேரமும் அதிகமாகும். இந்தியாவில் விபச்சாரமும் அது சார்ந்த குற்றங்களும் பெரிய அளவுக்கு இந்திய குற்றவியல் தகவல் ஆவண காப்பகத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இருக்கிறது. ஒப்பீட்டளவில் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் லட்சக்கணக்கில் வழக்குகள். ஆனால் அரபு நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் அடிக்க நடக்குது. மனுஷன்தான், அவனும் தப்பு பண்ணுவான். அரபு நாட்டில் இருக்கிறவனெல்லாம் என்னமோ தெய்வீக புருஷர்கள் சொல்ல முடியாது. அரபு நாட்டில் இருக்கக்கூடியவனும் முஸ்லீமும் தப்பு செய்யக்கூடியவன் தான். தப்பு செய்யக்கூடிய இயல்பில் தான் மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த தப்பிலிருந்து மீண்டு வருவது தான் மாமனிதன். அதைத்தான் ஆன்மீகங்கள் போதிக்கின்றன. ஆனால் அந்த தவறுகளை செய்கிற பொழுது உரிய தண்டனையை 1 தடவை 2 தடவை கொடுத்தா போதும். அந்த தண்டனையை ஊர் முழுக்க பார்க்கிற மாதிரி நிறைவேற்றுங்கள். அதை பார்க்கிற மற்றவன் அந்த தப்புக்கு துணியக்கூடாது. இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான அடுத்த கட்ட ஒரு பணி இந்த கடுமையான தண்டனைகள். இது எல்லாத்தையுமே இஸ்லாம் ஒரு தனி மனுஷனுடைய விருப்பத்துக்குரிய விஷயமாக இல்லாமல் கட்டாயமாக ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிச்சே ஆகணும்னு சட்டமாக்கி இருப்பது இன்னொரு விஷயம். எல்லாத்தையும் மற்றவர்களுடைய கம்பல்ஷன், வற்புறுத்தல் எதுவும் இல்லாமல் சுயமாகவே அவனே ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உண்டான பயிற்சியையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், முஸ்லீம்கள் ரம்ஜான் மாதம் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவாங்க? நோன்பு வைப்பாங்க. மற்ற மதங்களுடைய நோன்புக்கும் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய நோன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பது மற்றவர்களாலேயே, முஸ்லீம் அல்லாதவர்களாலேயே ஆச்சரியத்தோடும் பக்தியோடும் பார்க்கப்படுகிற விஷயம். என்ன விஷயம்? உண்ணா நோன்பு என்று சொன்னால் தண்ணீரை மட்டும் அருந்திவிட்டு திட உணவு சாப்பிடாமல் இருப்பது ஒரு வகையான உண்ணாவிரதம். மௌன விரதம், சாப்பிடுவாங்க, பேச மட்டும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விரதம் என்கிற நோன்பு இருக்கிறதே, அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து உணவருந்து விட்டு மீண்டும் சூரியன் மறைகிற வரைக்கும் பச்சை தண்ணீரை கூட என்ன செய்யக்கூடாது? தொண்டைக்கு கீழ் இறக்கக்கூடாது. ஒரு சிறு குழந்தை கூட என்ன செய்வதில்லை, அதை இறக்கிறது இல்லை. எதுக்கு? மனுஷன் தன்னைத்தானே வருத்திக்கிட்டா மோட்சம் அடையலாம். எவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை வருத்துக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் தன்னை பற்றி திருப்திப்படுவான் என்கிற கருத்தோட்டம் இஸ்லாத்தில் இல்லை. உணவு கட்டுப்பாடு என்பது இறைவனுக்கு செய்கிற கௌரவம் அல்ல, அது ஒரு முக்கியமான பயிற்சி. உலகம் இன்றைக்கு எந்த ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறதோ, எந்த மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் என்று சொல்லுகிறதோ, அதற்கான பயிற்சி தான் நோன்பு. என்ன? நோன்பு வைத்திருக்கிற பொழுது அவன் தண்ணீர் குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணி தானே, குடித்தா என்ன தப்பு? ஒன்றுமில்லை. மது என்கிற இறைவன் தடுத்திருக்கக்கூடிய போதையை இவன் அருந்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன்கிட்டயே ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். சட்டம் போட்டால் மனுஷன் திருந்திடுவான்னு சொல்ல முடியாது. சட்டம் போட்டால் மனுஷன் திருந்திடுவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம நாட்டில் சட்டத்துக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? அவ்வப்பொழுது சட்ட திருத்தங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோம். இருந்தாலும் குற்றங்கள் குறைய காணும். சட்ட திருத்தங்களும் சட்டங்களும் போடுறதுனாலேயே மனுஷன் பணம் இருக்கிறவன் சட்டத்தினுடைய கண்களிலிருந்து தப்பிச்சுட்டு போகிறான். சட்டத்துடைய கண்ணை மறைச்சு தவறு செய்கிறான்.
அரசியல்வாதிக்கு ஒரு நீதி, சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி என்று ஆகிறது. அப்ப சட்டம் போறனால பிரச்சனை இல்லை. குற்றத்திலிருந்து சுயமாகவே விலகுவதற்கு அவனுக்குள் ஒரு உந்துதல் இருக்கணும். அவனாகவே குற்றத்தை விட்டு விலக வேண்டும். அதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். நீங்கள் நான் சொல்கிறேங்க கேளுங்களேன். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட டேய் அந்த ரூமுக்குள்ளே போகாதன்னு சொல்லி பாருங்க, என்ன செய்வான்? போகவே மாட்டான்ல. ஏன்? பார்க்கணும். அப்போ போடாத தடுக்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள் ஒரு உந்துதல், கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சொன்னாங்க, அது என்னன்னு ஒன்று பார்த்துருவோம் அப்படிங்கிற உணர்வு தான் வரும். அது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. உதாரணம் சொல்கிறதுக்கு சமயம் இல்லைங்கிறனால நான் தவிர்த்துட்டு போகிறேன். சட்டங்களால் மட்டும் மனுஷன் திருந்திட முடியாது. சுயமாகவே சட்டத்திற்கு உட்படுகிற ஒரு மனோநிலை அவனுக்கு வேணும். அதுக்காக வேண்டி பச்சை தண்ணியை குடிக்காத நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் ஏன் மதுவின் பக்கம் போகாமல் இருக்கணுமா? போதை தருகிற தண்ணீரை அருந்தாமல் இருக்கணுமா? சுத்தமான தண்ணீரையும் அருந்தாமல் கட்டுப்படுத்தி பயிற்சி எடுத்துக்கொள். அடுத்தவனுடைய ஏமாற்றி அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டி வயிற்ற நிரப்பாமல் இருக்கணுமா? உன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக வந்த வருமானத்திலிருந்து நீ சமைச்ச சாப்பாட்டையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தவிர்த்து வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கோ. அதே மாதிரி அந்நிய பெண்ணை தவறாமல் பார்க்காமல் இருக்கணுமா? தவறாக அணுகாமல் இருக்கணுமா? உன் சொந்த மனைவியை விட்டு நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் விலகி இருந்து பயிற்சி எடுத்துக்கொள். அப்போ இந்த நோன்பு என்கிற பயிற்சி எதற்கு தெரியுமா? மனுஷன் ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு, சுயமாகவே சட்டத்திற்கு கட்டுப்படுறதுக்கு. அவன் யோசிப்பான். தப்பு செய்கிற பொழுது என்ன யோசிக்கிறான் தெரியுமா? கடவுள் சொன்னான் என்பதற்காக வேண்டி நான் பச்சை தண்ணியை கூட என்ன செஞ்சேன், குடிக்காமல் இருந்தேன். அப்படி இருந்த நான் இந்த தவறான போதை தருகிற தண்ணியை குடிப்பேனா? குடிக்க மாட்டேன். அதே மாதிரி கடவுள் சொன்னான் என்பதற்காக வேண்டி என் சொந்த உழைப்பில் வந்த வருமானத்தில் வந்த சாப்பாட்டையே தவிர்த்துட்டு இருந்தேன். அடுத்த வயிற்றில் எப்படி அடிப்பேன்? அடுத்த வயிற்று ஏமாற்றி நான் சாப்பிட மாட்டேன். மூணாவது, கடவுள் சொன்னான் என்பதற்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் என் சொந்த மனைவியை கூட தவிர்த்திருந்தானே. அப்படிப்பட்ட நான் எப்படி ஒரு அந்நிய பெண்ணை தப்பாக பார்க்குவேன், தப்பாக பேசுவேன், தப்பாக அணுகுவேன் மாட்டேன் என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு. அப்போ சட்டத்திற்கு உட்பட்டு ஒழுக்கமாக நடக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு உந்துதல், சுயமாகவே அதை பேணுவதற்கான பயிற்சி இஸ்லாம் தருகிற ஒரு பயிற்சி. எல்லாத்தையும் மேலாக இதையெல்லாம் நடைமுறை காட்டுவதற்கான இறை தூதர்களுடைய வருகை. இறை தூதர்கள் மனிதர்கள், அவர்கள் கடவுளர்கள் அல்ல. கடவுளர்களை நேரடியாக வந்துட்டான்னு வச்சு, இஸ்லாத்துடைய முக்கியமான கொள்கை ஒழுக்கம் சார்ந்ததோடு ஒன்று. கடவுள் நேரடியாக வந்து இதுதான்ப்பா ஒழுக்கமான வாழ்க்கை, நான் எப்படியெல்லாம் ஒழுக்கமாக வாழ்கிறேனோ அது மாதிரி வாடுங்கன்னு சொன்ன மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நீ கடவுள், எல்லா சக்தியும் உள்ளவன், உன்னால் முடியும், நான் சராசரி ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட மனுஷன், என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனாலேயே இறைவன் மனிதர்களிருந்தே இறை தூதர்களை தேர்வு செய்து ஒழுக்க வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிறத வேத வழிகாட்டுதல் மூலமாக கொடுத்து, அந்த வேத வழிகாட்டுதலுடைய ஒழுக்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காமிங்க, மக்களுக்கு வாழ்ந்து காமிங்க. இறை தூதர்கள் மனிதர்களாக இருந்து வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மனுஷங்க தானே, நீயும் மனுஷன் தானே. அந்த மனுஷனால் முடியுதுனாக்கா மனுஷனால் ஒன்னாலேயும் முடியும் என்று ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியை கொடுத்தது ஒழுக்க வாழ்க்கைக்கு. மிக கடைசியாக ஒற்றை செய்தி, இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை பேணுவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மறுமை கோட்பாடு. என்ன தெரியுங்களா? மறுமை கோட்பாடு, இறைவன் ஒவ்வொருவருடைய செயலையும் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறான். நான் நல்லது செஞ்சாலும் தப்பு பண்ணாலும் சின்னதோ பெருசோ அத்தனையும் இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நாளை என்னுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன். இறைவனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்னுடைய செயல்களுக்கு. உலகத்தில் நான் வாழ்ந்த பொழுது என்னென்ன செஞ்சேங்கிறதை இறைவனே எனக்கு முன்னால் என்ன செய்வான், எடுத்து சொல்லுவான். என்னுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி நான் பிரதிபலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் என்னுடைய மறு உலக வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அதனால் நான் ஒழுக்கமாக வாழணும். திருக்குறானில் இதை பற்றி சொல்லப்படுகிற செய்தி, எவன் அணுவளவு நன்மை செய்தானோ அதனுடைய விளைவை மறுமையில் கண்டுகொள்வான். எவன் அணுவளவு தீமை செய்தானோ அதனுடைய பிரதிபலனையும் விளைவையும் மறுமையில் அனுபவிப்பான். இப்படிப்பட்ட ஒரு கருத்தோட்டத்தை வைக்கிறனால ஒழுக்கமாக வாழ்றது அடுத்தவனுக்காக வேண்டிய இல்லையோ, சுயமாகவே தனக்காகவே ஒழுக்கமாக வாழ்ந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நான் பிளான் பண்ணுறதுக்காக வேண்டி உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன, மறுமையில் இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும். அதனால் நான் ஒழுக்கமாக நடக்கணும். இப்படிப்பட்ட ஒழுக்க கருத்தோட்டத்தை தருகிறது. நான் சுருக்கமான சில செய்திகளை உங்களுக்கு நேரக்குறைவின் காரணமாக முடித்திருக்கிறேன். அன்பானவர்களே,
எல்லா மதங்களிலுமே ஒழுக்கத்திற்கான வழிகாட்டுதல் இருக்கின்றன. இங்கே பிரச்சனை என்ன தெரியுங்களா? வழிகாட்டுதலுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, மதங்களுக்கும் குறைச்சல் இல்லை, ஆன்மீக கருத்துகளுக்கும் குறைச்சல் இல்லை. குருஜி அவர்கள் சொன்னதைப் போல அதை ஏற்று நடப்பதிலே என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும்? அங்கே தான் வித்தியாசம் வருகிறது. ஆன்மீகமும் லௌகீகமும் தனித்தனியாக பயணம் செய்ய ஆரம்பித்தனுடைய விளைவு இது. இந்த ரயில் பாலத்தினுடைய தண்டவாளம் இருக்க, அது ரெண்டு பிரிஞ்சே இருக்கிறது. ரயில் பயணம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஓகே, பிரிஞ்சு தான் இருக்கணும். ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும்? ரயில் பயணம் பாதுகாப்பாக இருக்காது. தண்டவாளம் விலகினால் அவ்வளவுதான், ரயில் பயணம் பாதுகாப்பாக இல்லை, விபத்து தான் நடக்கும். அது ரயில் பயணத்துக்கு வேண்டுமானாலும் ரெண்டும் என்ன செய்யலாம்? தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை பயணம் ஒழுங்காக போகணுமா, ஆன்மீகமும் லௌகீகமும் இணைய வேண்டும், ஒரு புள்ளியில் இணைய வேண்டும். அந்த வேலைக்கு வேண்டி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்பொழுது ஆன்மீகமும் லௌகீகமும் என்ன நினைக்கிறாங்க? சாமியார் அவர் அழகாக பேசிட்டு போயிடுவார், அவர் ஒரு நல்ல வாழ்க்கைக்காரர், புனிதமானவர். ஃபாதர் அவர்கள் சொன்னப்போ அவங்களும் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காக வேண்டிய தேர்வு செய்யப்பட்டவர்கள், அவர்களும் ஒழுக்கமாக வாழலாம். இமாமு அவரும் 4 பேருக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர், அவரும் நல்லா வாழலாம். நான் எல்லாம் ஆவரேஜ் மனுஷன், என்னால் என்ன இல்லை. ஆன்மீகம் தனியாக பயணப்படுவதும் லௌகீகம் தனியாக படுவது தான் விளைவு, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய விளைவு. நிச்சயமாக எப்பொழுது ஆன்மீகமும் லௌகீகமும் கைகோர்த்து கொண்டு பயணப்படுமோ அப்பொழுது நாம் எதிர்பார்க்கிற அமைதி, நிம்மதி, ஒழுக்கம், நீதி, நேர்மை எல்லாம் நடைபெறும். அப்படி நடைபெறுவதற்கு இறைவன் உங்களுக்கும் நமக்கும் வாய்ப்பை தருவானாக. அதனை நாம் முழு உறுதியோடு கடைபிடிப்போமாக என்கிற ஒரு வார்த்தையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.